கௌரவத்தை பெறுகின்ற போது அவர்களை கைதட்டி கரகோஷம் எழுப்பி அவர்களை சந்தோஷப்படுத்துமாறு உங்களை வேண்டுகின்றோம். நிகழ்வுகள் அனைத்தும் நேரடியாக தாருஷஃபா முகநூல் தொலைக்காட்சியினூடாக அஞ்சல் செய்யப்படுகின்றது. இப்போது இந்த நிகழ்வோடு இணைந்து கொள்ளுமாறு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சஃபீக் ரஜாவுதீன் சார் அவர்களையும் அன்போடு அந்த கௌரவம் வழங்கப்படுகின்றது. பஷீர் அப்துல் கயீம் அவர்களுக்கு அந்த உயரிய கௌரவம் வழங்கப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து மாவனல்லை கிருங்க தெனியாவினைச் சேர்ந்த MS அமீர் ஹுசைன் பேராதனை பல்கலைக்கழகத்தின் வரலாற்றுத்துறை பட்டதாரி ஆவார். 1990 MS அமீர் ஹுசைன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து இந்த சந்தர்ப்பத்திலே அதிதிகளோடு இணைந்து கொள்ளுமாறு அழைக்கின்றோம். சிலோன் எக்ஸ்பிரஸ் பேப்பர் லிமிடெட் முகாமைத்துவ பணிப்பாளர் திரு குமார் நடேசன் அவர்களை நிகழ்வோடு இணைந்து கொள்ளுமாறு அழைக்கின்றோம். முஸ்லிம் மீடியா போரத்தினுடைய 27வது தேசிய மாநாடு வெற்றிகரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நிகழ்விலே நமது தேசத்தினுடைய சிரேஷ்ட ஊடக ஆளுமைகள் பாராட்டி கௌரவிக்கப்படுகின்ற அழகிய தருணமாக இந்த தருணம் அமைந்திருக்கின்றது. நிகழ்விலே அவருக்கான கௌரவத்தையும் முஸ்லிம் மீடியா போரம் வழங்கி கௌரவிக்கின்றது. சிராட்சியம் ஷாஜஹான் அவர்களுக்கான அந்த கௌரவம் நிகழ்வுகள் அனைத்தும் நேரடியாக தாருஷஃபா முகநூல் தொலைக்காட்சிகளூடாக அஞ்சல் செய்யப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து நமது தேசத்தினுடைய மற்றொரு ஊடக ஆளுமை மாத்தரை கொடப்பிட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த ஆசிரியரான MM கருணா 27வது முஸ்லிம் மீடியா போரத்திலே நமது தேசத்தினுடைய முன்னணி சிரேஷ்ட ஊடக ஆளுமைகள் பாராட்டி கௌரவிக்கப்படுகின்றார்கள். அவரை தொடர்ந்து மற்றொரு இளம் ஊடகவியலாளர் கல்முனையை பிறப்பிடமாக கொண்ட ரெஃப்டி அலி கடந்த 14 வருடங்களாக ஊடகத்துறையில் பணியாற்றினார். கௌரவம் ரெஃப்டி அலி அவர்களுக்கு, கல்முனையை பிறப்பிடமாக கொண்ட ரெஃப்டி அலி அவர்களுக்கு இந்த உயரிய சபையிலே அந்த கௌரவம் இடம்பெறுகின்றது. நிகழ்வினுடைய பிரதம அதிதி அவர்களினால் அந்த கௌரவம் இடம்பெறுகின்றது. மழையிலே வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. அவரை தொடர்ந்து ஸ்டேட் ஜெனரல் செக்ரட்டரி இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக், பப்ளிஷர் அண்ட் டைரக்டர் மணிச்சுடர் தமிழ் டெய்லி எங்கள் அன்புக்குரிய மிஸ்டர் கே. Ladies and gentlemen, you all just witnessed tokens of appreciation being handed out by the President of the Sri Lanka Muslim Media Forum, Al-Hajj Amin, to our keynote speaker, Mr. M. Mansoor, and our guest speaker, Mr. K.M. Mohammed Al-Bakr. Now, in order to give one of our most prominent dignitary here today, which is the chief guest, Mr. Mark Andrew Franch, a token of appreciation, I kindly invite Mr. N. M. Amin to do the honors. Chief guest, Mr. Mark Andrew Franch, is presented with a token of appreciation by the President of the Sri Lanka Muslim Media Forum. நிகழ்விலே சிரேஷ்ட ஊடகவியலாளர்கள், அதே போல நிகழ்வில் கலந்து கொண்ட அதிதிகள் அனைவருக்குமான உயரிய கௌரவம் 1995 உருவாக்கப்பட்ட முஸ்லிம் மீடியா போரம் 27 வருடமாக இலங்கை முஸ்லிம்களுடைய அரசியல் கட்டமைப்பு, கல்வி, கலை, கலாச்சாரம் சார்ந்த எல்லா விடயங்களிலும் ஆரோக்கியமான விடயங்களை ஊடக மட்டத்திலே புகழ்ந்த பெருமைக்குரிய சிஹார் அனீஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். Annual General Meeting of the Sri Lanka Muslim Media Forum, I kindly invite Mr. Shihar Aziz, the General Secretary of Sri Lanka Muslim. Brothers and sisters, Assalamu alaikum warahmatullahi wabarakatuh, and very good afternoon. It is with immense pleasure
to